பெரியாரை ஆதாரமற்ற தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது. அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அந்த வேலையை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஊடக நண்பர்களிடம் சொல்லிக்கொள்ள ஒன்று தான், தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் 1938 முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்கும் வரை தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை. ஒரு மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலம் என்றோ அவர் பேசவில்லை. அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடுக்கு முதல் குரலை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஒரு மரியாதைக்குரிய அயோத்திதாஸ் அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை, தமிழ் தேசிய உணர்வு. அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்குள் வைத்தவர் தந்தை பெரியார் என்கிற பெருநெருப்பு தான். அதற்கு பிறகுதான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது, அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியல் விதைத்தார். அதைத்தான் ஒரு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்கிற கருத்தியலில் இந்திய அரசியமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்திற்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடை வைத்தார். நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால்தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார். பெருமரியாதைக்குரிய சி. ஆதித்தனார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் சி. ஆதித்தனார் அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். தமிழ் தேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை இன்றிருக்கிற வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்குறி சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனி மனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை, தனி மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை. அவர் கருத்து வைத்தால் எதிர்கருத்து வைக்கலாம். அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு, அவர் பேசுவதெல்லாம் அண்டப்புழுகு, அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு. அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பதுதான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இந்தியாவின் தத்துவத்தின் வழிகாட்டியாக, இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது, அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிடம் என்கிற தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய சமூக நீதி கருத்தியலை, மாநில சுயாட்சி கருத்தியலை, சம மேம்பாடு கருத்தியலை, சமம் என்கிற கருத்தியலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்டப்புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன், நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன், நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினாய், அடுத்து பெரியார் இயக்கங்களின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினார், அடுத்து இயக்குநர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார், பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்களால் கட்டப்பட்ட நாம் தமிழ் இயக்கத்திலிருந்து சர்க்கஸ் காட்டினார், இளமலர்ந்தால் ஈழமலர் என்று ஜெயலலிதாவின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினார், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பாவின் தோளில் என்று சர்க்கஸ் காட்டினாய், இப்போது குருமூர்த்தி RSS தோளில் என்று சர்க்கஸ் காட்டுகிறாய். நான் குற்றச்சாட்டுகிறேன், ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் RSSின் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். கருத்து முரணை கருத்து முறையாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாண்புமிகு கழகத் தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறோம்.